வள்ளி வேலன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி அம்மாவும் முத்தையாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். அவங்க கிட்ட உன்னோட வேலைத்தனத்தை காட்டாதீங்கிறாங்க முத்தையா. அவங்க கிட்ட தானே காட்டக்கூடாது, ஏன் உள்ள ஒருத்தர் இருக்கானே அவங்ககிட்ட காட்டலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு இன்ஸ்பெக்டர். சார் சார் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு முத்தையாவும் ஜானகி அம்மாவும் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வர்றாங்க. இன்ஸ்பெக்டர் போனதும் வேலனை அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. வள்ளி சோகமா ரத்தனவேல் இருக்கிற ரூமுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த பக்கமா வேதநாயகி பார்த்துட்டு ஜூஸோட வர்றாங்க. வள்ளி வந்ததுல இருந்து நீ ஒண்ணுமே குடிக்கல, பச்சை தண்ணி கூட குடிக்கல, இந்த அந்த ஜோசியாவது குடின்னு கொடுக்குறாங்க. இல்லத்த எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. சொன்னா கேள்வழி, நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், இந்த குடிமா அப்படின்னு வற்புறுத்தி வேதனாகி அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. வள்ளியும் வேற வழி இல்லாம அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. வள்ளி ஜூஸை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேதனாகி அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரி எவ்வளவு நேரம் தான் இங்கேயே கொண்டிருப்பேன், போ அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, போமா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வாங்குறாங்க. நானும் ரஞ்சித்தும் அப்பாவை பார்த்துக்குறோம் போமா. வேண்டாத்த நான் இங்கேயே இருக்கேன், டாக்டர் வந்ததும் அப்பாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் கேட்கணும். சரிம்மா நீ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேதநாயகி அந்த பக்கமாக போகிறாங்க. ரஞ்சித் என்னம்மா கவனிப்பெல்லாம் பலமாக இருக்குன்னு கேட்குறாங்க. டே ஜூஸில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்கேன், அதனால தான் இவ்வளோ அக்கறைங்கிறாங்க வேதநாயகி. வள்ளி அந்த ஜூஸை குடிச்சதும் நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. வேதநாயகி அனுப்பிச்ச அந்த ரவுடிங்களும் போய் சிசிடிவி கேமராவோட ஒயரெல்லாம் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. வேதநாயகி உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி டே எங்கடா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜோட ஒயர் எல்லாம் நாங்கள் கட் பண்ணி கனெக்ஷனை கட் பண்ணிட்டோங்க மேடம்ங்கிறாங்க. ஆனா எல்லாம் ரெடி, ஆனா அந்த பொண்ணு தான் அந்த ரூமுக்கு முன்னாடியே உட்காந்துருக்குதுங்கிறாங்க அந்த ரவுடி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், அவ நல்லா தூங்கிட்டா, மயங்கி கிடக்குறா, நீங்க போய் என்ன பண்ணனாலும் அவளுக்கு தெரியாது. சரி மேடம் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அந்த பொண்ணு நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா நாங்க உள்ள போறோம். வள்ளி மெல்ல மெல்ல மயக்க நிலைக்கு போய் அப்படியே நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த வேதநாயகியும் ரஞ்சித்தும் டே ரஞ்சித் இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம அந்த பக்கமா போயிடலாம் வா, எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வேலைன்னா அந்த இன்ஸ்பெக்டர் அடி அடி நடிக்கிறாங்க. டே இன்னைக்கோட நீ காலிடா, நீ என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. கான்ஸ்டபிள் அந்த கரண்ட் சாக்கை ரெடி பண்ணுங்க, அதோட இவனை முடிச்சு விட்டுலாங்கிறாங்க. முத்தையாவும் ஜானகியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வாசல்லையே நின்று காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா ரொம்ப டைம் ஆயிடுச்சேங்கிறாங்க முத்தையா. இப்போ தானே நான் வக்கீல் கிட்ட பேசினேன், நிச்சயமா ஆர்டர் கிடைச்சிடும், வந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. வக்கீல் அவசரமா ஓடி வந்ததும் சாரி மேடம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஜட்ஜு வெளியில போயிருந்தாங்க, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க. சரி சாரி இப்போ ஆர்டர் கிடைச்சதா இல்லையான்னு கேட்குறாங்க ஜானகி. கிடைச்சது மேடம், போலீஸ்காரங்க வேலைனை எங்க வச்சிருந்தாலும் காலையில கோர்ட்ல ஆஜர்படுத்தியாகும் சார், அந்த ஆர்டரை சீக்கிரம் கொண்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க சார், வேலைனை ஏதாவது பண்ணிட போறான் சாருங்கிறாங்க முத்தையா. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க சார், நீங்க தைரியமா வாங்கன்னு வக்கீல் கூட்டிட்டு போறாங்க. போனதுமே அங்க ஒரு ரைட்டர் இருக்காங்க. என்ன சார் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இருக்காரான்னு கேட்குறாங்க. அவங்க உள்ள வேலையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, வேலைனா காலையில கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்கு ஆட்களும் ஆர்டரோட வந்திருக்கேங்கிறாங்க. போங்க போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுங்கிறாங்க. சரி சார் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்ட்டு போறாரு. இன்ஸ்பெக்டர் வெறி தீர மாட்டு அடிக்கிற மாதிரி வேலை அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் சார் ரொம்ப அடிச்சு அவன் செத்து கீது போயிட போறான் சார்ங்கிறாங்க. அவன் சாப்பிட்டு தான் அடிக்கிறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் அவன் செத்தானா நம்ம எல்லாருமே உள்ள போக வேண்டியதானுங்கிறாங்க. யோ என்னைய சொல்ற, வக்கீல் ஏபிஎஸ் கார்போர்டு வந்திருக்காருங்கிறாங்க. எது ஏபிஎஸ் கார்போர்டு, அவனை அடிச்சு கொண்டு இருந்தா பெரிய தொகையா அந்த வேதனாகி கொடுத்துருப்பா, அது கிடைக்காம பண்ணி போட்டானுங்களே அப்படின்ட்டு கையில வச்சிருந்த தடியை தூக்கி போட்டுட்டு போறாரு இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் ஜானகிக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஜானகி அம்மா அந்த கையில இருந்த பேப்பரை இந்தாங்க, இது ஆட்குழுமான ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நாளைக்கு காலையில வேலைனா கோர்ட்ல அப்படி இல்லைன்னா யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அதோ அங்க இருக்க அந்த செல்லுக்குள்ள உட்காந்துருக்க வேண்டியது. இன்ஸ்பெக்டர் அந்த மனுவை வாங்கி படிக்கிறாங்க. என்ன நல்லா படிச்சிட்டீங்களா இன்ஸ்பெக்டர், நாளைக்கு காலையில கோர்ட்ல பார்க்கலாம், வேலைனை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு அப்படி தனாவட்ட சொல்லிட்டு ஜானகி அம்மா வராங்க. ஹாஸ்பிட்டல்ல வள்ளி நல்லா அசந்து தூங்குற மாதிரி அரை மயக்கத்துல இருக்காங்க. அப்படிங்க ரெண்டு பேரும் சரி நல்லா தூங்கிட்டு இருந்த பொண்ணு இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. போனதுமே ரத்தனவேல் உடம்புல ட்ரீட்மெண்ட்டுக்காக மாட்டிருக்கிற அந்த ஒயரை பூரா முடிங்கி விடுறாங்க. வள்ளிக்கு ஏதோ ஒன்னு திடீர்னு உணர்ந்ததும் டக்குன்னு முழிச்சு பாக்குறாங்க. அப்பாவை பார்க்கலான்னு கதவை திறந்துக்கிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ரெண்டு பேரு அவங்கள கொலை பண்றதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடுறாங்க. வள்ளியை பார்த்ததும் டே ஓடுறா ஓடுறா அப்படின்னு எடுக்கிறாங்க ஓட்டம். வள்ளி நர்ஸ் டாக்டர் எல்லாம் வாங்க வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. ரத்தனவேலுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனு, அப்படியே மூச்சு திணறலோட இழுத்து இழுத்து மூச்சு விடுறாங்க. ஐயோ அப்பா அப்பான்னு கத்துறாங்க. வள்ளி ஓடி வந்துடுறாங்க. வந்து அந்த டியூப் எல்லாம் கரெக்டான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிங்க மாட்டிக்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ரஞ்சித் அம்மா நானும் வரேங்கிறாங்க. டே நீ ஒன்னும் வர வேண்டாடா, எதுவா இருந்தாலும் நானே தெரியாத மாதிரி போய் பாத்துக்கிறேங்கிறாங்க வேதநாயகி. வள்ளி பதறாங்க. நர்ஸ் சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க, அப்பா ஏன் இப்படி இருக்காருன்னு கேக்குறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறேன் இருங்க மேடங்கிறாங்க நர்ஸ். அங்க வேதநாயகி வராங்க. வள்ளி என்னாச்சு ஏன் கத்துனேன்னு கேக்குறாங்க வேதநாயகி. யாரோ ரெண்டு பேரும் அப்பாவை கொலை பண்ண வந்தாங்க, மட்டும் அந்த நேரம் வராம இருந்திருந்தா அப்பா நம்மளை விட்டு போயிருப்பாரு. என்ன சொல்ற வள்ளி, கொலை பண்ண பார்த்தாங்களா, யாருங்கிறாங்க. யாருன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அத்தைங்கிறாங்க வள்ளி. டாக்டர் கிட்ட அப்பாவை நல்லா செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க அத்தைங்கிறாங்க வள்ளி. சரி வள்ளி நான் இப்பவே பார்க்க சொல்றேன், யாராவது எதிர்கட்சிக்காரங்க தான் இப்படி பண்ணிருப்பாங்க வள்ளி, போலீஸ்காரங்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன், சிஎம் கிட்ட பேசுறேன், இன்னும் கொஞ்சம் ரிடக்ஷன் போட சொல்றேன். வள்ளி நீ என் கூட பயப்படாம வா வா வள்ளி. இல்ல நான் அப்பா கூடவே இருக்கேன்னு சொல்லி வள்ளி அப்பா கூடவே இருக்காங்க. வேதநாயகிக்கு இன்ஸ்பெக்டர் தான் ஃபோன் பண்றாங்க. வள்ளி எனக்கு ஃபோன் வருது, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி வெளியில வராங்க. நர்ஸ் கிட்ட வள்ளி கேக்குறாங்க
கேட்குறாங்க. எங்கள் அப்பாவுக்கு எதுவும் இல்லையில, குணமாயிடுவாருல்லங்கிறாங்க. டாக்டர் வரட்டும், அவங்க வந்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க நர்ஸு. இன்ஸ்பெக்டர் வேதநாயகியை கூப்பிட்டு அந்த வேலனோட அப்பனும் அந்த பொம்பளையும் சேர்ந்துக்கிட்டு ஏபிஎஸ் காப்பர்ஸ்க்கு மனு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வேதநாயகி திருன்னு முழிக்கிறாங்க. சப்போஸ் ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னா காலையில் வேலனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும் மேடம். ஐயோ, என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமாம் மேடம், இல்லைன்னா சிக்கலாயிடும். அடைச்ச போட்ட பிளான் இப்படி சொதப்பிடுச்சேன்னு நினைக்கிறாங்க வேதநாயகி. கோவப்பட்டு என்ன செய்யறது? ஒரு உயிர்னா சும்மாவா? பணத்துக்கு ஆசைப்பட்ட இன்ஸ்பெக்டருக்கு சப்புன்னு போச்சு போல. பார்க்கறதுக்கு டாக்டர் ஓடி வராங்க. எதுக்கு இவ்வளவு கூட்டம்? ஆமா, இவங்க எதுக்கு இங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அவங்களோட பொண்ணு தான், அவங்க அப்பாவுக்கு சேஃப்டி இல்லைன்னு அவங்களே கூட இருக்கிறதா இருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு டாக்டர் கேட்கும்போது அங்க வேதநாயகி வந்துடுறாங்க. இதுக்கு தான் நான் உன்னை போய் பக்கத்து ரூம்ல படுன்னு சொன்னேன். போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போங்கிறாங்க. இல்ல நான் அப்பா கூடவே இருக்கேங்கிறாங்க வள்ளி. எது இங்க இருக்கீங்களா? நோ நோ நோ, இங்கெல்லாம் இருக்க விட மாட்டோம், வெளியில போய் வெயிட் பண்ணுங்க, உங்க அப்பாவை செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம், போங்க மேடம். வாமா வெளியில போலாம் அப்படின்னு வேதநாயகி கோளார வள்ளியை வெளியில கூட்டிட்டு போறாங்க. பொழுது விடுத்ததும் டாக்டர் ரூம் விட்டு வெளியில வர்றாங்க. வள்ளி பார்த்துட்டு அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, நேத்தை விட இன்னைக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறாங்க. இதை கேட்டதும் வேதநாயகி அச்சோ மறுபடியும் பொழைச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ரேட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சீக்கிரம் குணமாயிடுவாங்க, பயப்பட வேண்டியது இல்லை. வள்ளிக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். வேதநாயகி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இப்படியே இதோட அவன் காலி ஆயிடுவான்னு பார்த்தா தப்பிச்சிட்டானே. நடந்த சம்பவத்துக்காக ஹாஸ்பிட்டல் சார்பா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு டாக்டர் அம்மா மன்னிப்பு கேட்கறாங்க. சைட்ல இருந்தும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். அமைச்சரையே கொலை பண்றதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தவங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே டாக்டர், ரொம்ப சந்தோஷங்கிறாங்க. வள்ளி ஏதாவது சொல்லி சாக்கு போக்க சொல்லி வள்ளி அனுப்பிச்சிட்டு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ற வேதநாயகி, வள்ளி அப்பாவுக்கு தான் எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, இப்போவாது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்குறாங்க வேதநாயகி. சரி அத்தை சொல்றாங்க, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சு போறாங்க வள்ளி. அப்பங்க லேடிஸ் போலீஸ் ஒருத்தர் வராங்க. இங்க அமைச்சருக்கு சொந்தக்காரரான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க. வள்ளிங்கிறது யாருங்கிறாங்க. நான் தான் சொல்றாங்க வள்ளி. ஓஹோ, இன்னைக்கு வேலனை காலையில 11 மணிக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறனால நீங்க வந்து வாக்குமூலம் கொடுக்கணும்னு சொல்றாங்க லேடி போலீஸ். நீங்களும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால நீங்க வந்து வாக்குமூலம் கொடுக்கணும். இந்தாங்க ஆர்டர்னு சொல்லி அந்த ஆர்டர் காயத்தை கொடுக்குறாங்க. வள்ளி அதை படிக்க வேதநாயகம் அதை வாங்கி படிக்க. வேதநாயகி அந்த ஆர்டரை படிச்சு பார்த்துட்டு, வள்ளி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வருவா, நீங்க போங்கங்கிறாங்க. இதா பார் வள்ளி, உன் அப்பா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த வேலன் தான். நீ உன் அப்பா மேல வச்சிருக்கிற பாசம் மரியாதை எல்லாம் உண்மைனா கோர்ட்ல வேலனுக்கு எதிராக நீ வாக்குமூலம் கொடுக்கணும். அந்த நம்பிக்கை துரோகிக்கு கொடுக்கிற தண்டனை தான் உங்க அப்பாவுக்கு நிம்மதியை கொடுக்கும். அதனால நீ போய் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்துட்டு வருவீன்னு நான் நம்புறேன். வள்ளி, உன்னை உயிரா நேசிக்கிற உங்க அப்பாவா இல்ல உன் பேச்சை மதிக்காம உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த வேலனா யார் உனக்கு முக்கியம்னு நீ இங்கேயே முடிவு பண்ணிட்டு போ வள்ளி. வரும்போது நீ எங்க வீட்டு பொண்ணா வருவீன்னு நான் நம்புறேன் வள்ளி. வள்ளி அந்த ஆர்டரோட போய்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வேதநாயகி ரஞ்சித்துக்கு போன் பண்றாங்க. வள்ளிய கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா, நீயும் அவ கூட போ, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் இருக்கேன், நான் வேணா அவளை கூட்டிட்டு போறேங்கிறாங்க ரஞ்சித். வேலனோட வீட்டுல எல்லாரும் கவலையா கொண்டிருக்காங்க. வேணுவோட அப்பா அம்மா ரேணுகா எல்லாரும் வராங்க. யோ முத்தையா, வெளியில வையா, ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கியா? முத்தையா வெளியில வையா, உனக்கு என்ன பண்ற பாருன்னு கோவமா வந்துட்டு இருக்கும்போது அண்ணேனுக்கிட்டு ஓடுறாங்க வேலனோட அம்மா. ரேணுகாவோட அம்மாவை பார்த்ததும் வேலனோட அம்மா, மதனி எங்க போயிட்டீங்க? கல்யாணமான கையோட உங்களை எல்லாம் காணானதும் என் மனசு பதறி போயிடுச்சுங்கிறாங்க. அம்மாடி ரேணுகா, கடைசி வரைக்கும் இப்படி நம்ப வச்சு எல்லார் முகத்திலையும் கரிய பூசுவான் அந்த வேலைன்னு நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்கலாமாங்கிறாங்க. ஆனா ஒண்ணு, என்னைக்கு இருந்தாலும் நீதாம எங்க மருமகங்கிறாங்க. அடைச்சி வாய் மூடுன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? நல்லா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் டிராமா பண்றீங்களா? மவனும் புருஷனை சேர்ந்துக்கிட்டு என்னமோ பிளான் பண்றாங்கன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க நீலுக்கு நீர் வடிக்கிறியா? அண்ணே அப்படியெல்லாம் இல்லைங்கிறாங்க வேலனோடமா. பாரு, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை எல்லாம் வெட்டி வீசிட்டு ஜெயிலுக்கு போய் வந்துக்குவேன். அதான் வெட்டி உன் மவனை தான் வெட்டணும்னு என் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துருக்கா. பாரு, உன் புள்ள என்னைக்கு வெளியில வரணும் அன்னைக்கு அவனுக்கு சாவு, அதுவும் என் கையால தான் நடக்கும். ரேணுகோட அப்பா வேலனோட வீட்டுல வந்து மிரட்டுறாங்க. வேலனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. கோர்ட்ல வேலனை வள்ளி பாக்குறாங்க. வள்ளி பார்த்ததும் அவங்க மனநிலை எப்படி மாறுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.